வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் தரும் நல்ல ஜோதிட கருத்துக்களையும் அந்த ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது சூரிய திசை பற்றி பார்ப்போம். சூரிய திசை யாருக்கு நன்மை செய்யும், அதன் பயன்பாடு என்ன, அதன் குணாதிசயம் என்ன, இதெல்லாம் ரகசியங்கள். இதை பலரும் சொல்வதில்லை. சூரியன் என்ன செய்வார், ஏது செய்வார், யாருக்கும் சொல்வதில்லை. ஏன்? பலருக்கும் இதை பற்றி தெரிவதில்லை. தெரிந்தவரை சொல்கிறார்கள். இப்போது சூரிய திசை எப்படி இருக்கும், யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சூரிய திசை எல்லா நட்சத்திரங்களுக்கும் வருவதில்லை. உதாரணத்திற்கு சுக்கிர நட்சத்திரமான பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த திசையாக சூரிய திசை வரும். இப்படி சிலருக்கு சூரிய திசை வரும் வாய்ப்பு இருக்கிறது. சந்திரதிசையில் பிறக்கும் சிலருக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம், செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இவர்களில் எல்லாருக்கும் சூரிய திசை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த 6 நட்சத்திரங்கள் தவிர மிச்ச நட்சத்திரங்களுக்கு சூரிய திசை ஏதாவது ஒரு வயது வரும். சூரிய திசை என்ன செய்யும் என்றால், சூரியன் என்றாலே எனர்ஜி, தாயார், தந்தை, பேரண்ட்ஸ், பூர்வீகம், ஆத்மா, உயிர், சக்தி என்பதெல்லாம் குறிக்கும். தோலுக்கும் அதுதான், கண்ணுக்கும் சூரியன் தான். கண் கெட்டக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது காரணம், சூரியனுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. சரி, சூரிய திசை. சூரிய திசை வந்தவர்களுக்கு உடம்பு சற்று உஷ்ணமாகும். சூரிய திசை வந்தவர்களுக்கு சுறுசுறுப்பு கூடும். சூரிய திசை வந்தவர்களுக்கு சோம்பேறித்தனம் விலகும். சூரிய திசை வந்தவர்களுக்கு அரசாங்க ஆதரவு கிட்டும். சூரிய திசை வந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கூட கிட்டும். சூரிய திசை வந்தவர்களுக்கு அரசாங்கத்தில் இருப்பவர்களும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தொடர்பு உண்டாகும். இவையெல்லாம் நல்லபடியாக சூரியன் இருப்பவர்களுக்கு. சூரியன் கெட்டிருந்தால், சூரியன் கெட்ட லக்னமாக இருந்தால் இவையெல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும். அரசாங்க பயம் உண்டாகும், அரசு அதிகாரிகள் எதிரியாவார்கள், அரசு வேலை பறிபோகும், இப்படி மாறும். இது யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இதில் சூரியனுக்கு பகையான சனியினுடைய நட்சத்திரம், சூரியனுக்கு பகையான சுக்கிர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் பலன் அதிகமாக தராது. சரி, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியன் 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. எனவே இவர்களுக்கு சூரியன் எங்கிருந்தாலும் நன்மையே செய்யும். அதிலும் ஆவணி மாதம் பிறந்திருந்தால், அதாவது சூரியன் சிம்மத்தில் இருந்தாலும் அல்லது லக்னத்தில் உச்சத்தில் இருந்தாலும் நிச்சயமாக பெருத்த நன்மைகளை தரும். லக்னத்தில் உச்சத்தில் இருந்து விட்டால், சுக்கிரச்சாரமாக இருந்தாலும் பரவாயில்லை. சரி, ரிஷபலக்னத்திற்கு நான்றக்கூடிய சூரியன் நிச்சயம் நன்மையே செய்வார். அவர் நன்மை பயக்கும் விதம் எப்படி இருக்கும் என்றால், கேந்திரத்தில் இருக்க வேண்டும். சூரியன் கேந்திரத்திற்கு சென்று விட்டால், அல்லது ஒரு திரிகோணாதிபதி, அதாவது புதன் அல்லது சனியுடன் சேர்ந்தால், சுக்கிரனுடன் சேர்ந்தால் மட்டும் இந்த சூரிய நன்மைகளை தரும். தனித்த சூரியனாக இருந்தால் சுமாரான நன்மையை தரும். மிதுன லக்னத்திற்கு இந்த சூரிய திசை எப்படி இருக்கும்? மிதுன லக்னத்துக்கு சூரிய திசை 3 குடை திசை என்ற கணக்கில் வெற்றிகளை தரும். நல்ல சாரம் பெற்றிருந்தால் மாபெரும் வெற்றிகளையே கிடைக்கும். புதனுக்கு சூரியன் நட்பு கிரகம் என்பதால் மிதுன லக்னத்துக்கு சூரியன் தீங்கு செய்வதில்லை. கடக லக்னத்துக்கு பொருள் ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதியாக சூரியன் வருவதால் அரசு ஆதரவும் பண வருமானமும் நல்ல செல்வ செழிப்பும் நிச்சயம் உண்டாகும். சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி என்ற காரணத்தினால் தலைமை பதவி கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், அரசு ஆதரவு கிடைக்கும், முகப்பொலிவு ஏற்படும், உடம்பு தேகம் தேரும், வியாதிகள் விலகும். நிச்சயமாக இவர்களுக்கு 6, 8, 12 தவிர எங்கிருந்தாலும் சூரியன் நன்மையே செய்வார். கன்னியா லக்னத்துக்கு சூரியன் விரையாதிபதி என்ற கணக்கில் இருந்தாலும், சூரியன் அதிகமான விரயங்களை செய்தாலும் சில நன்மைகளையும் செய்வார். சூரியன் 6, 8, 12 மறைந்தாலும் எங்கிருந்தாலும் நன்மைகளை செய்வார். உச்சம் பெறாமல் இருந்தால் போதும்.
துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் நன்மைகளை செய்வதில்லை. எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நன்மைகளை அதிகம் செய்யாது. நல்ல சாரம் பெற்றிருந்தால், புதன் சாரம் பெற்றிருந்தால் மட்டும் துலா லக்னத்துக்கு யோகங்களை செய்யும். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு சூரியன் கேந்திராதிபதியாகவும் 10 கர்மாதிபதியாகவும் வருவதால் நிச்சயமாக நன்மையை செய்வார். 6 உச்சம் பெற்றாலும் நன்மை செய்வார், 7 இருந்தாலும் நன்மை செய்வார், 10 இருந்தாலும் நன்மை செய்வார். இப்படி கேந்திரத்தில் எங்கிருந்தாலும் நிச்சயமாக அது நன்மையவே செய்யும். என்ன சாரம் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை. தனுசு லக்னத்துக்கு பாக்யாதிபதி சூரியன் நிச்சயமாக மேன்மையான பலன்களையே தருவார். நம்பலாம். 6 வருடம் தான் என்றாலும் அதில் கொடி கட்டி பறக்கலாம். மகர லக்னம். மகர லக்னத்திற்கு பெரும்பாலும் சூரிய லக்னமும் சூரிய திசையும் சூரிய பக்தியும் நன்மை தருவதில்லை. அஷ்டமாதிபதி என்ற காரியத்தை காட்டி சனிக்கு பகை என்ற பகைமையும் வைத்துக்கொண்டு நிச்சயமாக சூரியன் மகர லக்னத்திற்கு கெடுதல்களே செய்கிறார். விபத்தை உண்டு பண்ணுகிறார், வியாதியை கொடுக்கிறார், செலவழிக்கிறார், சண்டைகளை இழுக்கிறார், கோர்ட்டு வம்பு வழக்கு என்று இழுக்கிறார். எனவே மகர லக்னக்காரர்கள் சூரிய திசையில் ஜாகிரதையாக இருந்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். கும்பலக்னம். கும்பலக்னக்காரர்களுக்கு சூரிய திசை நிச்சயமாக சுமாரான பலன் தரும். கேந்திராதிபதி என்ற கணக்கில் அவர் பலன் தரும் பலத்தை இருக்கிறார். திருமணமாகாதவர்களுக்கு பணமாகும், திருமணமாகும். மற்றபடி சூரியன் மிக பெரும் நன்மைகளை செய்ய மாட்டார். மீனலக்னம். மீனலக்னத்திற்கு 6 சூரியன் வந்தாலும், மறைவு ஸ்தானாதிபதியாக சூரியன் இருந்தாலும் நிச்சயமாக நன்மைகளையே செய்வார். மீனலக்னக்காரர்கள் சூரிய திசையை ஓரளவு நம்பலாம். 2 உச்சம் பெற்றாலும், 9 இருந்தாலும், 10ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒரு நிச்சயமான நன்மைகளே செய்வார். சூரியன் 6 மட்டும் இல்லாமல் இருப்பது நல்லது. எப்படியும் சூரிய திசை வந்தவர்கள் அதன் பரிகாரமாக, சரியாக இல்லாவிட்டால் அதன் பரிகாரமாக என்ன செய்யலாம்? சூரிய திசை பெரும்பாலும் சரியாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சரியாக இல்லாமல் தோல்விகளையே தருகின்ற சூரிய திசைக்கு என்ன பரிகாரம் என்ற கணக்கில் பார்க்கும்போது சூரியன் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பரிகாரம் என்ற கணக்கு வருகிறது. நேரடியாக பரிகாரங்களை செய்ய முடியாது. இது தெரியாமல் சூரியனுக்கு கோதுமை, சூரியனாயினால் கோயில் என்று போவது ஓரளவுக்குத்தான் சரியாகும். முழுமையாக சரியாகுமா என்று சொன்னால் இல்லை. ஏன் அப்படி? சூரியன் இருக்கும் இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுகிறது. மேஷத்திலிருந்து நன்மை செய்யாமல் போனால் இவர்கள் கோவில்களில் தீபம் ஏற்ற வேண்டும், தீபத்திற்கு எண்ணெய் தர வேண்டும். ரிஷபத்தில் இருந்து நன்மை தராமல் இருந்தால் இவர்கள் நிச்சயமாக தினந்தோறும் கோவிலுக்கு சென்று சூரியனை வழிபட வேண்டும். நடந்து செல்வது நல்லது. கோவிலில் சற்று நேரம் உட்காருவது நல்லது. மிதுனத்திலிருந்து திசையை நடத்தினால், மிதுனத்திலிருந்து நன்மை தராமல் போனால் இவர்கள் ஊதுபத்தி, வாசனை திரவியங்கள், சூடம், சாம்பிராணி போன்றவற்றை கோயில்களுக்கு வாங்கித் தரலாம். வீட்டில் ஏற்றி வழிபடலாம். கடகத்தில் சூரியனிலிருந்து நன்மை தராதவர்கள் அபிஷேகங்களை செய்து ஆராதனை செய்யலாம். இப்படி சிம்ம வீட்டில் இருப்பவர்கள் மற்றும் தனுசு வீட்டில் இருப்பவர்களும் சிம்ம தனுசில் சூரியனிலிருந்து நன்மை செய்யவில்லை என்றால் இவர்கள் நிச்சயமாக விளக்கேற்ற வேண்டும். கோவில்களில் 10 விளக்கேற்றுவது, 100 விளக்கேற்றுவது, 11 விளக்கேற்றுவது, ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றுவது என்று வழக்கப்படுத்தி கொண்டு விளக்கேற்றி வர வேண்டும். அதுதான் பரிகாரம். அப்படி இல்லாமல் இந்த சூரியன் கன்னியிலோ, மகரத்திலோ, ரிஷபத்திலோ இருந்தால் இவர்கள் தினந்தோறும் கோவிலுக்கு சென்று சூரியனை வழிபட வேண்டும். நடந்து சென்று வழிபட வேண்டும். வெறுங்காலில் கோவிலுக்கு சுற்ற வேண்டும். சிறிது நேரம் சூரியனுக்கு எதிர்ப்போல் உட்கார வேண்டும். இவைதான் பரிகாரம். அதேபோல் துலாத்திலிருந்து விட்டால், கும்பத்திலிருந்து விட்டால், மிதுனத்திலிருந்து விட்டால், முன்னே சொன்னதை போல புகை அல்லது நறுமணப் பொருள்கள், இதை போன்ற புணுகு, அத்தர், ஜவ்வாது, ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம், இதை போன்ற பொருட்களை கோவில்களுக்கு வாங்கித் தரலாம். விபூதி கூட வாங்கித் தரலாம். அப்படி இல்லாமல் விச்சிகத்தில் இருக்கிறார், கடகத்தில் இருக்கிறார், மீனத்தில் இருக்கிறார் என்றால்
அபிஷேகங்கள் செய்து ஆராதனை பண்ண வேண்டும். பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. பன்னீர் அபிஷேகம் செய்யலாம், சந்தன அபிஷேகம் செய்யலாம். இவைகளை செய்தால் சூரிய திசை நிச்சயமாக நன்மையை தரும். இந்த பரிகாரங்களை செய்து பார்த்து பின்பு எனக்கு கமெண்ட் கொடுங்கள், நிச்சயமாக நன்மை தரும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த மாதிரி வரக்கூடிய ஜோதிட ரகசியங்களை ஜோதிடர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் தெரிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.